ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வெள்ளங்கிரி மலையில போய் நம்ம இப்போ பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று ஷூட் பண்ண போறாங்க. இன்ஸ்டாகிராம் திறந்தாலே பாத்தீங்கன்னா எல்லாரும் வெள்ளங்கிரி மலை அப்படின்றாங்க. வெள்ளங்கிரி மலையில அப்படி என்னதான் இருக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. கேட்டா கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாதி வயலே திரும்பி வந்துடுறாங்க. பாதி வயலுக்கு மேல ஏறவும் முடியல அப்படின்றாங்க. நம்ம இப்ப ஏறி அதே ஒரு ரெக்கார்டு மாரி நம்ம இப்ப பண்ணி வீடியோ போட போறோம். நம்ம சேனல் பார்த்துட்டே இருங்க. அப்புறம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வர வேண்டிய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளங்கிரி மலை பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா திருப்பல் வைப்பு அறைன்னு போட்டு வச்சுக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே டோக்கன் போட்டு அங்கே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 7 மலை இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அந்த 7 மலை என்னென்ன மலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ள கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வேறு லாக் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா முதல் மலை பார்த்தீங்கன்னா பூண்டி விநாயகர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு முதல் மலையில இருக்குது. 2வது மலை பார்த்தீங்கன்னா வெள்ளை பிள்ளையார் கோயிலுன்னு பார்த்தீங்கன்னா 2வது மலை இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா 3வது மலை பார்த்தீங்கன்னா வழுக்குப்பாறை. அதாவது பார்த்தீங்கன்னா வழுக்கிட்டே மேலேருந்து கீழே இறங்கிட்டு மட்டும் டைட்டில் நினைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மேலே ஏறும் போதே பார்த்தீங்கன்னா வழுக்கும். அதனால தான் அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வழுக்கு பாறைன்னு வச்சுக்கிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தருங்க. பாம்பாட்டி அப்போல்லாம் அந்த காலகட்டத்தில் பாம்பாட்டி சித்தருன்றது வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பேர் தான் இருக்காங்க. அடுத்து நம்ம 5ஆவதா பார்க்க போகிற மரம் பார்த்தா கைத்தாட்டி சுனை அப்படின்னு சொல்லி போகிற அந்த ஒரு இது இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டிச்சல் கடைசியாக தான் வராமல் நம்ம 7வது மலை, அதுதான் சுயம்புலிங்கம் அப்படின்னு சொல்கிற 7வது மலை. இந்த மலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏற முடியல, கால் வலிக்குது, கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் வந்து வெளியிலேயே வந்துடுறாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏறி என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸிட் வந்து கடந்தாச்சு. இதுதான் அந்த வெள்ளை விநாயகர் கோயில். அடுத்து 2வது எக்ஸிட் போகலாம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தரோட குகைக்கு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். எப்படியோ ஒரு வழியாக இன்னும் பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்குது. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. எல்லாம் இன்ஸ்டாகிராமில் சொன்னதெல்லாம் உண்மைதாங்க, ரொம்ப கஷ்டம். வரும்போது தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க தயவு செஞ்சு. தண்ணிலாம் வந்தீங்கன்னு வச்சுங்க ஒன்றுமே பண்ண முடியாது, நாக்கெல்லாம் தள்ளிடும். ஸோ சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம 3வது எக்ஸிட்டை பார்த்தீங்கன்னா இது பண்ண போகிறாங்க. ரொம்ப கஷ்டங்க. தண்ணி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சோடா பார்த்தீங்கன்னா வெறும் 40 ரூபா சொல்கிறாங்க. 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து இது வாங்கினோம், வெளியே வாங்கிட்டு வந்துடுங்க தயவு செஞ்சு. மேலே ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்காதீங்க. ரேட்டெல்லாம் 40 ரூபா சொல்கிறாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் மேலே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓடை மாரி போயிட்டுருக்குது. பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஓடை மாரி இருக்குது. அப்படியே கொஞ்சம் மேலே திரும்பி பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பே இருக்குதுங்க, பெரிய பைப்பு. தண்ணி குடிச்சிட்ருக்கோம். மறுபடியும் அந்த தண்ணி வந்து கீழே ஊற்றிட்டான், வேறு தண்ணி வந்து குடிச்சிட்ருக்கோம். குடிச்சிட்டு மறுபடியும் மலை ஏற ஆரம்பிச்சு போகிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. காலெல்லாம் இப்போவே வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் மேலே ஏறி மேலேருந்து மறுபடியும் கீழே இறங்கணும். இன்னும் இந்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா பாதி தூரம் பார்த்தீங்கன்னா நம்ம கடந்து வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சோளம், ஒன்று பெரிய சோளம் இருக்குதுங்க. இருந்து பார்க்கவே இந்த லாட் பாருங்க, முதல் டைம் பார்க்குறேன். இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு வந்தது என்ன மாதிரி பாருங்க. என்ன வெயில் தான் ஓவர் அடிக்குது, கண்ணெல்லாம் பூசுது வேற. கீழே பார்த்தீங்கன்னா கத்துறாங்க, நம்ம கத்துறோன்னு. தூரம் போறோம்னா என்ன காரணம் தியான் பண்ணிட்டு நான் கிறுக்கனா பேசிட்டே வர அதை போட்டு விட்டுருவேன். அவ்வளோதாண்டா மெச்சூரா பேசுற மாதிரியே நான் கிறுக்கனா பேசுற மாதிரி. ஆமாண்டா ஏதாவது சொல்லி பேசுங்கப்பா, எடுங்கப்பா சாமி. பேசுறாரு கிறுக்குத்தனமா பேசுறவன் தாண்டா யூடியூபரு. ஈசா டெம்பிள் தெரியுது பாரு, இதா ஈசால கப்பு நம்புதே. பார்த்தீங்கன்னா முடியல, நம்ம தான் அப்படின்னு சொல்லிக்கினே ஏறுறோம். பார்ப்போம். பாதை இருக்க ரொம்ப சிறுசாகுதுங்க.
ஒன்றும் பண்ண முடியல, காலெல்லாம் வலிக்குது வேற. இப்போ தான் 4வது இது ஏறிட்டு இருக்கோம். பரவாயில்ல, ஏதோ ஏற்று ரொம்ப பெஜாராக இருக்குது. பாதி அதாவது இந்த ஆள் நம்ம கூட்டிகிட்டு வராங்க பாதிப்பு ஏதாவது இந்த ஆளுக்கு ஏதாவது ஆகி எங்கள் அம்மா நம்மளுக்கு சிறப்பாக வச்சு ஒருவேளை இந்த ஆளுக்கு ஏதாவது பெருசாக ஏதாவது ஒரு ஆயிடுச்சுன்னா கூட நம்ம தலையை தான் பிடிப்பாங்க. நான் பயந்துட்டே வந்தேன். ஆனால் கூட்டிகிட்டு வந்து இந்த ஆளுக்கு ஏதாவது போச்சு போச்சு அது போச்சு எடுத்துருவாங்க. மைக் மூட்டு இருக்கு, அப்போ நான் பேசுறது கேட்காது. உடையில ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம 5வது மலை வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஒட்டன்சித்திரன் சமாதி இருக்குது. அவர் ஒரு சித்தர். அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளங்கிரி மலைக்கு பார்த்தீங்கன்னா கீழே அந்த கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்கல்ல, படிக்கட்டு மாதிரி, அதெல்லாம் இவர் தான் அரேஞ்ச் பண்ணி அப்போல்லாம் கட்டியிருக்காரு. அவருக்காக பார்த்தீங்கன்னா இங்கேயே சமாதி பண்ணியிருக்காங்க. இதுதான் அவரோட சமாதி, ஒட்டன்சித்திர ஐயாவோட சமாதி. இன்னும் 2 இருக்குது. 2க்குள்ளே என்ன பாடுபட போகிறோன்னு தெரியல. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா 6வது மலை பார்த்தீங்கன்னா ரீச் பண்ண போகிறோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா இது குளிக்கிற இடம். இந்த மலையோட பேர் பார்த்தீங்கன்னா, இந்த மலையோட பேர் என்னடா சொன்னேன்? ஆண்டி சுனை. இந்த மலையில் பார்த்தீங்கன்னா குளிச்சா புண்ணியம் கிடைக்கும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா குளிக்க போகிறோம். அடுத்து தான் ரொம்ப டஃப்பான மலை பார்த்தீங்கன்னா 7வது மலை, அதுதான் கடைசி மலை. அந்த மலையோட பேர் என்ன? சுயலிங்கம். அந்த மலையோட முடிச்சுங்க. ஆனால் முடியல. இதை பாருங்கள், காலெல்லாம் வெறி மண், ஒன்றுமே பண்ண முடியல. நடந்தேன்னு காலெல்லாம் இப்போவே வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் அந்த மலையெல்லாம் ஏறத்துக்குள்ளே என்ன ஆகும்னே தெரியல. அந்த மலை பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது தெரியுமா? 6ஆம் மலையிலேருந்து பார்த்தோம்னாவே அங்கே தெரியுது. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த 7வது மலை. நம்ம போய் இங்கே பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய பேர் பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போய் ஒரு குழியில் போய் 6வது மலை குழியில் போட்டு 7வது மலைக்கு போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஆண்டிசுவரி மலையை கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் நம்ம குளிக்க போகிறோம். குளி அந்த சிவனை அப்படியே கும்பிடுற மாதிரி ஒரு முங்கு டப்புனு முங்கியா வீடு எடுப்போம். என்னாச்சு? எல்லாரும் வாழ்க்கையை சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு அடுத்தவங்களையே நேசிக்கிறவங்களா இருக்கணும். எல்லார்கிட்டயும் அன்பா பழகணும். சாமி கும்பிடு ப்ரோ. என்னுடையவங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரியான எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஆண்டிசுவரியில் பார்த்தீங்கன்னா ஒரு குழியில் போட்டாச்சு. வேற எதுவும் குழியில் போட்டு கடைசியாக ஒன்று தான் இருக்குது, 7வது மலை. அதையும் ஏற போகிறோம். ஆனால் தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. அதேமாரி வரும்போது பார்த்திங்கன்னா என்ன ஒரு துண்டு கிண்டி எதனா கொண்டுட்டு வந்துடுங்க, ரொம்ப கஷ்டம் இல்லைன்னா. அதேமாரி எல்லோரும் குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு பார்த்திங்கன்னா அங்கேயே துணியெல்லாம் போட்டு போகிறாங்க. அந்த துணி அங்கேயே போட்டு போகிற துணியெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அது அங்கே பின்னாடி இருக்குது. இதுமாரிலாம் தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. மலை ஏறத்தானே வரீங்க, மலை மட்டும் ஏறிட்டு போங்க. எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? அந்த மலைக்கு பார்த்திங்கன்னா ஏறி வந்தாச்சு. காலெல்லாம் வலி எடுத்துக்கிச்சு. இன்ஸ்டாகிராமில் பார்த்து கிட்ட பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் ரொம்ப கஷ்டங்க. ஒன்றுமே பண்ண முடியல. பார்த்திங்கன்னா மேலே ஏறி வந்துட்டோம். குச்சி பார்த்திங்கன்னா அங்கே வச்சாச்சு. நம்ம அதை போயிட்டுருக்கோம். சுயம்புலிங்கத்தை பார்க்க போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா சுற்றியே எங்கே பார்த்தாலும் சோளமாகவே இருக்குது. பார்த்திங்களா, இதுதான் பார்த்திங்கன்னா சிவலிங்கம். பாருங்கள் எவ்வளவோ இருக்குதுப்பா, முடியலைங்க சத்தியமாக. அங்கேருந்து கீழே நடந்து வந்தது காலெல்லாம் அப்படியே ஒரே வழி எடுத்துக்கிச்சு. இன்னும் போக வேண்டிய நிறைய இருக்குது. பார்த்திங்களா, இங்கே வண்டி எவ்வளோ வழி கட்டி வச்சுருக்காங்க. மணி அடிச்சாச்சு. இங்கே வேலைக்கு படிக்கட்டு வேறு சரியான காத்துங்க. எப்போ கடைசியில் நம்ம வந்ததுக்கு ஒத்து வருமா? ஒத்து பார்த்தீங்களா லிங்கம்.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோயில் வந்தாச்சு. கோயிலும் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் கோயிலில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதுதான் ரொம்ப வருத்தமாக போச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ காமிக்கல. அவ்வளோதான் கைஸ், வீடியோ எடுத்தாச்சு. எப்படியும் ஏறிட்டோம். ஏறத்துக்கே ஒன்றுமே முடியல. காலெல்லாம் ரொம்ப வலி. இவன் மறுபடியும் கீழே இறங்கிறதுக்கு என்ன பாடுபட போகிறோன்னு தெரியல. அடுத்து என்ன மாரி வீடியோ போடலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேன். தேங்க்யூ கைஸ். ஓகே பாய் கைஸ். அதாவது நாங்கள் என்னதான் கஷ்டப்பட்டாலும் என் கூட இருந்து இவன் ஒருத்தன் தாங்க. இவெல்லாம் இந்த மலையை நாங்கள் ஏறி இருக்கவே முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்கள் பிரபு வேலன்.